ஹாய். வயநாடு சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போதே மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் சைட்ல ஒரே ஒரு குட்டி ஃபீலிங், ஐயோ பயணத்தோட கடைசி எண்டுக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு கஷ்டமான ஒரு ஃபீல் இருந்தது. நான் சந்திச்ச மக்கள் எல்லாரும் அவங்களோட வாழ்க்கை அனுபவத்தை என்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்தாங்க. இவ்வளவு வருஷம் ஸ்கூலுக்கு போய் காலேஜ் போய் கத்துக்காத நிறைய விஷயத்த இவங்களோட நிஜமான வாழ்க்கையை பார்த்து பிராக்டிகலா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு மண்ணும் வேரும் சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கி நான் செஞ்ச பயணம் எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இதை பத்தி எல்லாம் வெபின் கிட்டயும் சுமாய் சிஸ்டர் கிட்டயும் பேசிட்டே இருந்தேன். வேறு அப்படின்னு சொன்னோன்னா இரு அப்படின்னு சொல்லி வேறுன்னு சொன்னல உன்னை வேறு சம்பந்தப்பட்ட ஒரு விவசாயி கிட்ட கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிதான் ஒருத்தரை மீட் பண்ண கூட்டு போனாங்க. அவர் தான் நம்ம கோவிந்தன். நம்ம கோவிந்தன் பத்தி சொல்லணும்னா இவரு பயங்கரமா வேலை பாக்குற ஒரு வயநாடு விவசாயி. உண்மையிலே இவர்கிட்ட பேச பேசதான் தெரிஞ்சது இவருக்கு பயங்கரமான கூச்ச சுபாவம். என்கிட்ட விவசாயத்தை தவிர வேற எதை பத்தியுமே இவர் பேசல. 2000 ഞങ്ങൾ ഈ കാട് കയ്യേറി അന്ന് ഫുൾ വരുമ്പോ ഫുൾ മുളയായിരുന്നു. ഇവിടെ മുള അരിക്കാടൊക്കെ ആയിരുന്നു. ഞങ്ങള് പിന്നെ അതിനുശേഷം காடு நாங்க கிராலிக்கு குடியேறி 14 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அப்ப இங்க ஃபுல்லா மூங்கில் காடுங்க தான். அதெல்லாம் வெட்டி அந்த இடத்துல விவசாயம் செய்ய ஆரம்பிச்சோம். இஞ்சி, காபி, மிளகு, கிழங்குன்னு நிறைய விவசாயம் செஞ்சோம். கிழங்கு விவசாயம் செய்யறது பனிய தொலையால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கிழங்கு விவசாயத்துல பட்ட கஷ்டத்துக்கு பலனை உடனே அனுபவிக்கலாம். കിഴങ്ങ് വർഗം നട്ടു. കിഴങ്ങ് വർഗത്തിന്റെ ഗുണം എന്ന് വെച്ചാല് നമുക്ക് എവിടെയും നല്ല പണിയെടുത്ത് ഉണ്ടാക്കി കഴിഞ്ഞാൽ നമുക്ക് വൈകുന്നേരം പണി കഴിഞ്ഞ് വരുമ്പോ അത്യാവശ്യം കഴിക്കാനുള്ള സാധനമായി. நான் இது வரைக்கும் கிழங்கு விவசாயத்தை நேர்ல பார்த்ததே கிடையாது. நம்ம அண்ணனாலதான் நான் கிழங்கு விவசாயத்தை ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்த்தேன். எனக்கு இதுல 2 பெரிய சந்தேகம். ஒண்ணு, இந்த கிழங்கு விவசாயத்துல என்ன மாதிரியான உரம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது. இன்னொன்னு, கேரளா ஃபுல்லா கிழங்கு பயங்கரமான பிரபலம். இப்படி பிரபலமா இருக்க இந்த கிழங்குல என்னென்ன மாதிரி சத்து இருக்கு அப்படிங்கிறது 2வது கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினையும் நம்ம அண்ணன்ட்ட கேட்டேன். തീരെ ചാണപ്പൊടി ഇടും. ചാണപ്പൊടി ഇട്ട് കഴിഞ്ഞിട്ട് ലേശം മണ്ണ് അതിന്റെ മേലെ ഇട്ടിട്ട് മൂടി കഴിഞ്ഞാൽ അങ്ങനെയാണ് ഞങ്ങൾ ഉണ്ടാക്കാറ്. எல்லா ஏப்ரல் மாசமும் இதை போடுவோம். இது ரொம்பவும் சுலபமா இருக்கும். மாட்டு சாணம் மட்டும் போட்டா போதும். செயற்கை உரம் தேவை. இத வீட்டுக்கு எடுத்துட்டு வேக வச்சு சாப்பிடுவோம். இதுல அவ்வளவு போஷாக்கு இருக்கு. நேரடியா நமக்கு கிடைக்கிற இயற்கை உணவு. நாங்க சோறு மாதிரி இதைத்தான் அதிகமா சாப்பிடுவோம். നല്ല പോഷകാഹാരം വേറെ ഒരു സാധനമില്ല. അത് ലേശം വെട്ടിയിട്ട് ലേശവും പിന്നെ പുഴുങ്ങി തിന്നാല് അപ്പൊ നമുക്ക് ചോറിന് വയറ് നിറഞ്ഞ്. கோவிந்தன் இருக்க இடத்துல எல்லா மக்களும் ஒரு காலனி மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கங்க குட்டி குட்டி வீடு, பக்கத்திலேயே விவசாயம், இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அதிகபட்சமா எல்லாரும் பண்ற ஒரே ஒரு தொழில் பாத்தீங்கன்னா கிழங்கு விவசாயம். இந்த மக்களுக்கு மத்தியில இந்த கிழங்கு விவசாயம் எப்படி இந்த அளவுக்கு பிரபலமாச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம கோவிந்தன் கேட்டேன். ഇത് പറിച്ചു കഴിഞ്ഞാൽ ഇത് ഈ கிழங்குல விக்கிறதுனால நமக்கு பெரிய அளவு லாபம் எங்களுக்கு கிடைக்காது. அதனால இதை விக்கிறது கம்மி தான். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிடுவோம். ആൾക്കാർക്ക് ഇങ്ങനെ കുറേശ്ശെ കുറേശ്ശെ അങ്ങോട്ട് കൊടുക്കും. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு தொடக்கம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம கோவிந்தன் இப்ப பண்ணிட்டு இருக்க இந்த கிழங்கு விவசாயத்துக்கு எது தொடக்க புள்ளியா இருந்தது, விவசாயிங்க கஷ்டப்பட்டு இருந்தப்போ யாரு உதவிக்கரம் நீட்டி எல்லா விவசாயிகளையும் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம கோவிந்தன் கேட்டேன். அப்போதான் தெரிஞ்சது இவங்களை இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு வந்த நல்ல உள்ளங்கள் யாரு அப்படின்ட்டு. വീണ്ടും ഞങ്ങൾക്ക് ഇത് പിന്നെ എം.എസ്. സ്വാമിനാഥന്റെ കീഴിൽ അവർ ഈ കോളനി ദത്തെടുത്തിട്ട് പിന്നെ നമുക്ക് ഈ കോളനി നന്നാക്കാൻ വേണ്ടിട്ട് അവര് பரிசிரமிக்கணும். இங்க கிழங்குகள் வயநாட்டுல நிறைய இடத்துல விளைவிக்கிறது இல்ல. இங்க எங்க காலனில தான் அதிகமா விளைய வைக்கிறோம். இப்போ எம்எஸ்எஸ்ஆர்எஃப் எங்க காலனியை தத்தெடுத்து கிழங்கு விவசாயத்தை வளர்க்க நிறைய நடவடிக்கை எடுக்கிறாங்க. അത് നട്ട് കഴിഞ്ഞാൽ പിന്നെ ഞങ്ങള് വീണ്ടും நம்ம எல்லாரையுமே சின்ன வயசுல தாத்தா பாட்டி அந்த சாப்பாடு சாப்பிடுப்பா, இந்த சாப்பாடு சாப்பிடுப்பா,
அதுல இவ்வளவு சத்து இருக்கு, இதுல இவ்வளவு சத்து இருக்குன்னு எவ்வளவோ சொல்லுவாங்க. அப்பெல்லாம் அவங்க பேச்சு நம்ம கேட்கறதே கிடையாது. ஃபியூச்சர்ல நமக்கு பிரச்சனை வரும்போது தான் அப்பவே அதை சாப்பிட்டுருக்கலாமோ அப்படின்ற அந்த யோசனை எல்லாம் வரும். அந்த மாதிரி இந்த கிழங்குல இருக்க ஸ்பெஷாலிட்டியை இப்ப தெரிஞ்சுக்காம விட்டு ஃபியூச்சர்ல ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம கோவிந்தன் அண்ணன் சொன்னாவது நம்ம புத்திக்கு உரைக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவர்கிட்டயே கேட்டேன். അപ്പൊ കിഴങ്ങ് തന്നെയാണ് നമ്മുടെ ഈ ഔഷധം. ഔഷധം എന്ന് പറഞ്ഞാല് നമുക്ക് ഇത് இங்க வேலை செய்யறதுனால நாங்க அதிகமா வெளி வேலை எதுவும் செய்யறது இல்ல. மாடுகளை கவனிச்சுக்கிறது, கிழங்கு விவசாயம் பண்றதுன்னு எங்களுக்கு நேரம் போயிடும். இந்த கிழங்குகள்ல நிறைய மருத்துவ குணம் இருக்கு. അതിനെപ്പറ്റി എന്ന് പറഞ്ഞാൽ വളം കാര്യങ്ങളൊന്നും ഇടാത്ത സാധനമാണ് ഇത്. അപ്പൊ നമുക്ക് കടകളിൽ നിന്നൊക്കെ വാങ്ങുമ്പോൾ നമ്മളത് വളം കാര്യങ്ങൾ എല്ലാം ഇട്ടുണ്ടാക്കുന്നത്. ഇത് നമ്മൾ സ്വന്തമായിട്ട് ഇവിടെ കൃഷി ചെയ്യുന്ന സാധനമാണ് ഇത്. അപ്പോൾ നമുക്കതിന് പിന്നെ നല്ല പോഷകമുണ്ട്, നല്ല വിറ്റാമിൻ ഉണ്ട്. അത് എല്ലാവർക്കും, കുട്ടികൾക്കും പിന്നെ எல்லாருக்கும் உபயோகிக்காവുന്ന சாதனமான கிழங்கு. கோவிந்த் அண்ணன்ட்ட பேசினதுக்கு அப்புறம் கிழங்கு விவசாயத்தை பத்தி ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சுட்டே போயிட்டு இருந்தப்போ திடீர்னு ஜேக்கப் சார் வந்து உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடி கூட்டு போனாரு. அது ஒரு பெரிய அத்திமரம். மரத்தடிக்கு கூட்டு போனோம்னா நான் கேட்டேன், என்ன சார் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு கூட்டு போறேன், நீ ஏன் மரத்தடி கூட்டு வந்துருக்கீங்க அப்படின்னா, இது சாதாரண மரம் எல்லாரும் இதுக்கு பேர் வந்து செயின் ட்ரீ அப்படின்னாரு. நானும் ஓகே செயின் ட்ரீ இதுல என்ன இருக்கு சார், ஏதோ சாமி மரம் போல, இதுவா சார் ஸ்பெஷல் அப்படின்னா, இல்ல இந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான கதை இருக்கு அப்படின்னாரு. என்ன கதை அப்படின்னு கேட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை தான் சொன்னாரு. அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலத்துல வயநாடு ரொம்ப காடு மாதிரி இருந்திருக்கு. அந்த டைம்ல கரிந்தண்டன் அப்படிங்கிற ஒரு ஆதிவாசி பிரிட்டிஷ் என்ஜினியர் ஒருத்தருக்கு வயநாட்டுக்கு வர்றதுக்கான வழிய சொல்லி கொடுத்திருக்காரு. அவரு தான் வந்து கூட்டிட்டு வந்திருக்காரு அந்த இன்ஜினியரை வயநாட்டுக்கு. அப்போ அந்த பிரிட்டிஷ் என்ஜினியர் கொஞ்சம் கிரிமினலா யோசிச்சு அந்த கரிந்தண்டனை கொன்னுட்டு வயநாட்டுக்கு தான் வழி கண்டுபிடிச்சதா சொல்லிட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் கரிந்தண்டனோட ஆவி அந்த பகுதியில சுத்திட்டு இருந்ததாகவும், அந்த ஆவி ரொம்ப கோவமா அங்க வயநாட்டுக்கு வர்ற எல்லா பயணிகளையுமே டிஸ்டர்ப் பண்ண தொடங்கினதாகவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதை அடகிறதுக்காக மந்திரவாதிகள்லாம் வந்து நிறைய மந்திரம் பண்ணி இந்த மரத்துல செயின் போட்டு கட்டி வச்சிட்டாங்களாம். இதனாலதான் இந்த மரத்துக்கு பேரு செயின் ட்ரீ அப்படின்னு வச்சிருக்காங்க. இது வந்து வயநாட்டுல இருக்கிற ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்ல ஒண்ணா. இவர் கதை சொல்ல சொல்ல எனக்கே மரத்துக்கு பக்கத்துல நிக்கும் போது கொஞ்சம் அப்படியே மனசுக்குள்ள படபடப்பாயிருச்சு. சரி சார், நான் மரத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம இங்க இருந்து கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி பயத்தை வெளியே கட்டிக்காம கார்ல ஏறி உட்காந்து ஜம்முன்னு கிளம்பிட்டோம். அமெரிக்காவை கண்டுபிடிச்சது கலீலியோ அப்படிங்கறது வந்து நிறைய ஹிஸ்டரி புக்ல நம்ம படிச்சிருப்போம். பட் அவர் கூட யார் யாரெல்லாம் போனா, அவர் யார் அந்த இடத்துக்கு கூட்டு போனாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது போன்ற பயணங்கள் நமக்கு உதவியா இருக்கும். அதே மாதிரி நம்மளை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சாலும் தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்டர்நேஷனலா ஒரு பயணம் நமக்கு தேவை. அதையும் இந்த மாதிரி பயணங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு மனுஷனுக்கும் தனக்குள்ள நடத்தக்கூடிய அந்த இன்டர்னல் பயணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி ஒரு பயணத்தை நடத்திட்டு என் மனசுக்குள்ள எனக்கும் தெரியாத விஷயங்களை என்னை பத்தியே நான் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கும்போது பழைய குடும்பம், அதாவது பெரிய குடும்பமா வாழ்ந்துட்டு இருப்போம், அதை பத்தி எல்லாம் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லிட்டு இருந்தேன். முன்னாடி எல்லாம் நாங்க எவ்வளவு பெரிய கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொன்னப்போ, சுமாய் சிஸ்டர் எவ்வளவு பேரு, ஒரு 20 பேர் சேர்ந்து வாழ்ந்துருப்பீங்களா அப்படின்னாங்க. 20 பேர் சேர்ந்து வாழ்ந்தோம்ல அப்படின்னு சொல்லும்போது, அடப்போப்பா 100 பேருக்கு மேல சேர்ந்து ஒரே குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. உயோ அப்படின்னு சொல்லி ஷாக்கை கேட்டா, அந்த குடும்பத்துக்கு உன்னைய பார்த்து கூட்டு போறேன் ரைட் அப்படின்னு சொல்லி கூட்டு போனாங்க. சுமா சிஸ்டர் சொன்ன மாதிரியே ஒரு புது ட்ரெடிஷனுக்கு கூட்டு போனாங்க. அதுதான் குறிச்சா ஃபேமிலி. இந்த பெரிய கூட்டு குடும்பத்தை பாக்குற எதிர்பார்ப்புல பயங்கர அவசர அவசரமா வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு போனப்போ டப்புன்னு பிடிச்சி வெளியே நிறுத்தி, தம்பி இது ரொம்ப டிசிப்ளினான இடம், உன் வாழ்த்தனத்தெல்லாம் இங்க காட்டிட்டு இருக்காத, வாழை சுருட்டி வச்சுட்டு அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டு போனாங்க. உள்ள போன உடனே எனக்கு பார்த்த உடனே ஒரே சர்ப்ரைஸ். ஏன்னா 2 பெரியவங்க வில்லு வச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. வணக்கம். வணக்கம். என்ன ഇത് പല മൃഗങ്ങളെ അമ്പെയ്യുന്നത്. ഓക്കെ. ഇത് വെച്ച് എന്താ ചെയ്യാ? ഇത് ചെയ്യാന്ന് പറഞ്ഞാൽ പല അന്നത്തെ ശത്രുക്കൾ എന്ന് പറഞ്ഞാൽ നരി, പുലി, കരടി, ആന, പക്ഷി ഇങ്ങനെയുള്ള പല മൃഗങ്ങളുണ്ടാവും. அதெல்லாம் ഞങ്ങൾ എന്ത് ചെയ്യുന്ന ஏனு கொண்டாണ് இதை பார்த்த உடனே எனக்கு மைண்டுக்குள்ள நிறைய தாட்ஸ். ஆஹா, இவங்களோட வரலாறு ரொம்ப பயங்கரமா இருக்கும் போலயே, ஃபர்ஸ்ட் அதை பத்தி தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ட்டு. இவங்களுக்கு இந்த பேர் வர்றதுக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கு. இவங்களோட ட்ரெடிஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நெத்திலையும் அவங்களோட மார்பு பகுதியிலையும் சந்தனத்தால குறி ஒண்ணு வரைஞ்சுக்குவாங்களாம். அந்த குறியை வச்சுதான் இவங்களுக்கு குறிச்சியாஸ் அப்படின்னு பேர் இருக்கு. ഇതുപോലെയാണ് ഞങ്ങൾ വീട് കേട്ടോ.
സ്വാതന്ത്ര്യ സമരത്തിലല്ല, ഞങ്ങൾ വയനാട്ടിലെന്ന് പറഞ്ഞാല് நாங்க 18ஆம் நூற்றாண்டிலேயே வயநாட்டுக்கு வந்துட்டோம். அப்ப பழசி ராஜாவோட ஆட்சியில இருந்தோம் நாங்க. அப்புறம் கோட்டல் ராஜா, சிறக்கல் ராஜாலாம் எங்களை ஆண்டாங்க. அந்த காலத்துல குஞ்சோம் பஞ்சாயத்துல இருந்த அத்தித்தாரா பகுதியில நடப்புறம் வழியா வந்து குடியேறினோம். அங்க நாங்க வாழ ஆரம்பிச்சப்போ சுத்தி அடர்ந்த காடுகள் மட்டும்தான் இருந்ததா சொல்லுவாங்க. எங்க முன்னோர்கள் சாப்பாடு இல்லாம, போதுமான பாதுகாப்பு இல்லாம நிறைய சிரமப்பட்டிருக்காங்க. மாமிசமும் காட்டுல கிடைக்கிற கிழங்கும் தான் அப்போ எங்க மக்களுக்கு உணவா இருந்தது. அது மட்டும் இல்லாம அரிசி, சிறு தானியங்களை நவீன விவசாய முறை மூலமா விளைவிக்கவும் ரொம்ப சிரமப்பட்டாங்க. பூர்வமார் പറയുന്നത്. இப்ப நான் வந்திருக்க இடம் தரவாடு. ஒவ்வொரு குறிச்சியா குடும்பத்துக்கும் இந்த மாதிரி ஒரு தரவாடு இருக்கும். இதுதான் அந்த குடும்பத்தோட ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி. குறிச்சியா குடும்பத்தோட தலைவரை பிட்டன் அப்படின்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி செல்லம்மா இன்னொரு பேர் இருக்கே உடையக்காரன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. பொதுவா சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம நாட்டுல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஆனா அந்த மாற்றங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தது. என்னன்னா இவங்களோட கூட்டு குடும்ப முறை கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சது. സ്വാതന്ത്ര്യത്തിന് ശേഷം ഇങ്ങോട്ട് വന്ന് சுதந்திரத்துக்கு பிறகு இவங்க வளர்ச்சிக்காக எடுத்த நடவடிக்கைகள் பலது இவங்களோட கூட்டு குடும்ப வாழ்க்கை முறைய ரொம்ப பாதிச்சது. ரேஷன் கார்டுல இருந்து இந்த பிரச்சனை தொடங்குதுன்னு சொல்லணும். இவ்வளவு பெரிய குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் கார்டு தர முடியாது. 500 ஏக்கர் நிலத்தை வச்சிருக்கிறதுனால சராசரி விவசாயிகளுக்கு கிடைக்கிற சலுகைகளும் மானியங்களும் கூட இவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. அதே மாதிரி ஆதிவாசி வளர்ச்சித்துறை இவங்களுக்கு வீடு கட்ட மானியம் கொடுக்கறாங்க. அதனால குடும்பம் பிரிஞ்சு தனித்தனியா போய் சின்ன சின்ன வீடுகள்லாம் கட்டி இவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கும் போதும் ஆனா விவசாயம் ஒன்னா சேர்ந்துதான் இப்ப பண்றாங்க. കൃഷിയായി തുടരുകയും ചെയ്യുകയാണ്. അമ്മ പെങ്ങൾ ഇതുപോലെ തന്നെ കൂട്ടുകുടുംബം നിലനിർത്തി പോകണമെന്നുള്ള ആശയത്തിൽ കൂടി അന്നത്തെ പുരോഹിതന്മാർ എന്ത് ചെയ്തു? எங்க முன்னோர்கள் இந்த கூட்டு குடும்ப கலாச்சாரத்தை காப்பாத்துறதுக்கு அவங்களால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிருக்காங்க. அதனாலதான் அப்போ இருந்த எங்க குடும்ப சொத்துக்கு 4-5 பேருக்கு ஒன்னா உரிமை கொடுக்கப்பட்டு வந்தது. ஆனா அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அப்புறம் பிரிஞ்சிட்டாங்க. இதனால நிலங்களும் பயன் இல்லாம போயிடுச்சு. കാരണം അവർക്ക് കിട്ടില്ല ഇവർക്ക് കിട്ടിയില്ല എന്ന് പറഞ്ഞാൽ പിന്നെ അതുകൊണ്ടാണ് ഇതുപോലെ സമരാവസ്ഥ പോലെ കിടക്കുന്നത്. കാരണം ആർക്കും തൊട്ടുകൂടാ. ஐயா கிட்ட பேசிட்டு இருந்தப்போ சுத்தி கவனிச்சா யாருமே இல்லாத மாதிரிதான் இருந்தது. பட் அங்கங்க ஒளிஞ்சிட்டு இருந்து பெண்மணிகள் எல்லாம் ஐயா பேசுறத கவனிச்சிட்டு இருக்காங்க. இத நான் ரொம்ப உத்து பார்த்தாதான் தெரிஞ்சது. சிட்டி சைட்ல நம்ம வீட்டுல என்ன மேக்சிமம் ஒரு 5 பேர் இருப்போம். எல்லாருக்கும் என்டர்டைன்மெண்ட் வேணும்னா டிவி பார்ப்போம், சிஸ்டம்ல உட்காந்து இருப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்து பேசிட்டு இருக்கோம். பட் குறிச்சியாஸ் மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டும் பெரிய சைஸா தான் இருக்கும். அப்படி இந்த குறிச்சியா ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டப்போ ஒரு அருமையான பாட்டு ஒண்ணு எனக்காக பாடி காட்டினாங்க. மூத்தவங்க பாட, அதை தொடர்ந்து இளையவங்க எல்லாம் பாட கேட்கறதையே எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? അങ്ങനെ കേൾക്കുന്നത് ചിങ്ങള്, അങ്ങനെ കേൾക്കുന്നത് ചിങ്ങള്, അങ്ങനെ കേൾക്കുന്നത് ചിങ്ങള്, അങ്ങനെ കേൾക്കുന്നത് ചിങ്ങള്. കുഞ്ഞങ്കാരെ ചെലവെക്കുന്നത്, കുഞ്ഞങ്കാരെ ചെലവെക്കുന്നത്, കുഞ്ഞങ്കാരെ ചെലവെക്കുന്നത്, കുഞ്ഞങ്കാരെ ചെലവെക്കുന്നത്. കുഞ്ഞനെ തന്നല്ല നോക്കുന്നത്, കുഞ്ഞനെ തന്നല്ല നോക്കുന്നത്, കുഞ്ഞനെ തന്നല്ല നോക്കുന്നത്, കുഞ്ഞനെ തന്നല്ല നോക്കുന്നത്. കുഞ്ഞങ്കാരെ തിരുകെട്ടിട്ടല്ല അമ്മ തന്നെയോ വന്നിട്ടല്ല, കുഞ്ഞങ്കാരെ തിരുകെട്ടിട്ടല്ലോ അമ്മ തന്നെയോ വന്നിട്ടല്ല. കുഞ്ഞനെ തന്നെ എടുക്കുന്നത്, കുഞ്ഞനെ തന്നെ എടുക്കുന്നത്, കുഞ്ഞനെ തന്നെ എടുക്കുന്നത്, കുഞ്ഞനെ തന്നെ എടുക്കുന്നത്. എല്ലാരും കടന്നു പോയല്ലോ. இவங்க கூட்டு குடும்ப முறையில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இவங்களோட தரவாட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, ஒரு ஹால் மாதிரி இருக்கு. அந்த ஹால்ல எப்பவுமே ஃபேமிலி மீட்டிங் நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒன்னா உட்கார்ந்துதான் ஒரே நேரத்துல சாப்பிடுவாங்க. നമ്മൾ കൃഷി ചെയ്തു, കൃഷി ഇറക്കി. അത് നമ്മുടെ വയനാട്ടിലുള്ള 25 പഞ്ചായത്തുകളിലും ഇപ്പൊ തന്നെ സാരി നാടൻ പ്ലാന്റേഷൻ ആൾക്കാർ ഇങ്ങനെ വന്ന് നമ്മളൊരു സംഘടന
കേരളത്തിൽ മൊത്തം നിലനിൽക്കുന്ന പരമ്പരാഗത നെൽവിത്തിനങ്ങളിൽ 27 എണ്ണം വയനാട്ടിലെ ആളുകളാണ് സംരക്ഷിക്കുന്നത്. ഈ 27 எண்ணம் கேரளால இருக்கிற பாரம்பரிய நெல் வகைகள் கிட்டத்தட்ட 27 நெல் வகைகள் இவங்க தான் பாதுகாத்து இப்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாரம்பரிய மருத்துவ முறை, பழங்கால விவசாய முறைகளும் இந்த மக்கள் தான் பாதுகாத்துட்டு வராங்க. குறிச்சியாஸோட பாரம்பரியம் ஏகப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை பாதுகாத்து சிறப்பு சேர்க்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. പലവിധങ്ങളായ സസ്യങ്ങളെയും ചെടികളെയും ഇവർ കൂട്ടുടമസ്ഥതയിലുള്ള ഇവരുടെ പുരയിടങ്ങളിൽ സൂക്ഷിക്കുന്നുണ്ട്. ഉദാഹരണത്തിന് ചൂരൽ മുതലായിട്ടുള്ള ചെടികൾ, പാണൽ പോലത്തെ ചെടികൾ, അമ്പിന്റെ അവര് ബോവാൻഡാരോ വളരെ കാര്യമായിട്ട് ഉപയോഗിക്കുന്ന ഒരു കമ്മ്യൂണിറ്റിയാണ്. ഈ അമ്പിന്റെ ഞാനുണ്ടാക്കുന്നതിന് വേണ്ടി മണലി എന്ന് പറഞ്ഞിട്ടുള്ള ഒരു പ്രത്യേകതരം ചെടിയുണ്ട്. ആ ചെടിയൊക്കെ ഇവർ സംരക്ഷിച്ചു പോരുന്നുണ്ട്. இவங்க கிட்ட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பழக்கம் இருக்கு. அதாவது டெய்லி சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிட்டன் தான் வந்து அன்னைக்கு சமைக்க தேவையான நெல் எடுத்து லேடிஸ் கிட்ட கொடுத்து அதை அந்த லேடிஸ் எடுத்துட்டு போய் உரல்ல வச்சு குத்தி உடைச்சு அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பாடு போடுவாங்க. அதே மாதிரி இவங்க அறுவடை பண்ணி கிடைச்ச நெல் எல்லாத்தையும் ஒரே இடத்துலதான் சேமிச்சு வச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி பண்றது மூலமா குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு, ஒரே அளவான சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இவங்க இப்பவும் அதை கடைபிடிக்கிறது. നിയമപരമായിട്ട് ഞങ്ങൾക്ക് വേണ്ടതെന്ന് പറഞ്ഞാൽ ഇപ്പോഴത്തെ തളം വെച്ച് നോക്കുമ്പോഴേക്കും ഇത് ഞങ്ങൾക്ക് എരിവര. எங்க குடும்ப கட்டமைப்பு இருவாரா, அத்தாரா, அப்புறம் தரவாடுன்னு 3 கட்டமா பிரிஞ்சிருக்காங்க. இத பாதுகாக்க சட்டங்கள் கொண்டு வரணும். இல்லைன்னா இந்த குறிச்சிய கலாச்சாரமே ஒண்ணும் இல்லாம அழிஞ்சு போயிடும். കൊണ്ട് വേണം മറ്റുള്ളവർക്ക് ഇത് സഹകരണം ചെയ്യണമെങ്കിൽ. അല്ലെങ്കിൽ ഞങ്ങൾ പാടെ ഞങ്ങളെ കുറച്ച് സമയം നശിച്ചു പോകും. என்னதான் உலகம் மாறிடுச்சு, டெவலப்மெண்ட் ஆயிட்டோம், நம்ம வந்து ஈக்குவாலிட்டியை பரப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்தாலும், ஏன்னா நான் நம்பிட்டு இருந்தேன் இங்க போற வரைக்கும் நம்பிட்டு இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள்ள நம்ம வந்து இன்னும் ஆண்கள் கொடுத்து பெண்கள் வாங்கி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அமைப்பு பார்க்கும்போது பெண்களோட உண்மையான நிலை என்ன அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருந்தது. இந்த கூட்டு குடும்பத்தை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாட்டு சத்தம், என்னடா இப்படி ஒரு அழகான பாட்டு கேட்குவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை நோக்கி அப்படியே டிராவல் பண்ணி போய் பார்த்தா பின்னாடி வந்து நிறைய லேடிஸ் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்தோன்னா அப்படியே ஷாக் ஆயிடும், என்னடா இந்த குடும்பத்துல இவ்வளவு லேடிஸ் இருக்காங்களா, ஒரு ஆளு கூட முன்னாடி பாக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் அம்மாக்கள்லாம் சேர்ந்து நெல்லு குத்திட்டு இருந்தாங்க. இந்த நெல்லு தான் தலைவர் கொடுத்த நெல்லு. டெய்லி வந்து இவங்களுக்கு இதான் வேலை. அதாவது நெல்லை வாங்கி காய வச்சு குத்தி அப்புறமா தான் ரைஸ் நமக்கு சாப்பிடறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அம்மா வந்து பாட்டு ஒண்ணு பாடிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டை கேட்கும் போது அவங்களுக்கு எனர்ஜி வந்ததோ இல்லையோ, எனக்கு பயங்கர எனர்ஜி இருந்தது. நம்ம ஊர்ல எல்லாம் 2 பேர் சேர்ந்து ஒரே வீட்டுல ஒரு குடும்பமா வாழ்றது எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியும். ஆனா இங்க 100 பேருக்கு மேல சேர்ந்து ஒரே குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த காலத்துல இந்த மாதிரி வாழ்றது கண்டிப்பா ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. இத புரிஞ்சுக்கிட்டு MSSRF இதை பாதுகாக்கிறதுக்காக நிறைய உதவி இவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. അങ്ങനെ ഞങ്ങള് എല്ലാരും കൂടി അന്നത്തെ ഒരു കമ്മിറ്റിയില് MSSRFோட உதவியால எங்க குறிச்சியா மக்கள் குடும்பத்துக்காக குரல் கொடுக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இதுல கமிட்டி உருவாக்கி அதுல எங்க கலாச்சாரத்தை காப்பாத்த புது புது விதிமுறைகளை வடிவமைச்சோம். இல்லன்னா எங்க கலாச்சாரத்தோடு சேர்ந்து எங்க கடவுளும் அழிஞ்சிடும். எங்க இனம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வருது. இந்த நேரத்துல MSSRFோட உதவி பெரிய சப்போர்ட்டா இருக்கு. നമ്മളെ നോട്ടിൽ നിന്ന് എന്നേക്കുമായി ഞങ്ങൾ ഉണ്ടാവും. അത് ഞങ്ങൾ ഈ സ്വാമിനാഥൻ ഫൗണ്ടേഷന്റെ ഇതിൽ ആദിവാസി സേവാ സംഘത്തിന്റെ പേരിലാണ് ഞങ്ങൾക്ക് ഈ അവാർഡ് തന്നിരിക്കുന്നത്. വിത്ത് സംരക്ഷണം എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ പഴയ ഞങ്ങളുടെ കുടുംബ പാരമ്പര്യമുള്ള വിത്തുകൾ ആണ് ശേഖരിച്ചുകൊണ്ടാണ് ഞങ്ങൾക്ക് വിത്തുത്സവത്തിന്റെ പേരിൽ ഞങ്ങൾക്കിത് അവാർഡ് കിട്ടിയിരിക്കുന്നത്.
குறிச்சியாஸோட பழைய கலாச்சாரத்துல, அதாவது ரொம்ப முன்னாடி தீண்டாமை பழக்கம் இருந்ததா நம்ம சும்மா சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க. பல காலமா ஆனா குறிச்சியாஸ்ட தீண்டாமை அப்படிங்கறது இருந்துட்டு தான் இருந்தது. இப்ப சமீப காலமா தான் வெளி உலகத்துக்கு வந்து மத்த மக்கள் கிட்ட பழக ஆரம்பிச்சதுனால இவங்க அதை விட்டுருக்காங்க. தீண்டாமை இவங்கள பல விதத்துல பின்தங்க வச்சிருச்சு. இவங்களோட வளர்ச்சிக்காக இவங்களை சந்திக்க மத்த ஜனங்க எல்லாருமே அதிகமா வர ஆரம்பிச்சாங்க. அதனால இவங்களோட தீண்டாமை பழக்கம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சது. கடைசியா பண தேவை வந்ததுக்கு அப்புறமா மொத்தமா தீண்டாமையை விட்டுட்டு உலகத்தோட ஒன்றி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கேளு பெருவாடி ஐயாவோட குரல்ல அவர் பேசும்போது நான் உணர்ந்த விஷயம், அவரோட இந்த குடும்பம் எப்பவுமே பிரியாம ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற அந்த கவலையும், அதே சமயத்துல குறிச்சியா கலாச்சாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த வருத்தமும் பதட்டமும் அவர்கிட்ட தெரிஞ்சது. இதை பாதுகாக்கிறதுக்கு இந்த மக்கள் நிறைய நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. അന്ന് എടുത്തതെന്ന് പറഞ്ഞാൽ ഞങ്ങളുടെ ഈ കൂട്ടുകുടുംബം നിലനിർത്തിക്കൊണ്ട് മറ്റുള്ള വികസന കാര്യങ്ങൾ ചെയ്തുകൊണ്ട് അതിന്റെ പ്രവർത്തനം ചെയ്യാനാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്. ആദിവാസി വികസന സമിതി അവരാണ് ഇതിനകത്ത് പങ്കെടുത്തുകൊണ്ട് ஆதிவாசி விகாசன் சமிதி இதுதான் MSSRF எங்களுக்காக அமைச்சிருக்கிற கமிட்டி. இதுல இப்ப நானும் ஒரு உறுப்பினரா இருக்கேன். இத வச்சு குறிச்சியா கலாச்சாரத்தை காப்பாற்ற മുയற்சி பண்ணிட்டு இருக்கோம். ബന്ധങ്ങള് എന്നേക്കുമായി അകന്നു പോകാതെ ഞങ്ങൾ നിലനിർത്തുക. ഇപ്പൊ അണുകുടുംബങ്ങളായി പോകുമ്പോൾ ഒന്ന് വിളിക്കും അതിൽ പോയി, മറ്റു വിളിക്കും അതിൽ പോയി, ഇങ്ങനെയുള്ള ഒരു സെറ്റപ്പിലാണ് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. അപ്പൊ അത് നമ്മൾ മാറ്റിയെടുക്കണം എന്ന് മാത്രമേ ഞാൻ വിചാരിക്കുന്നു. வாழ்வாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய நேரத்துல நம்மளோட வாழ்க்கையே நிர்ணயிக்குது. ஒரு மனுஷன் தனியா வாழ்றதுக்கும் ஒன்னா சேர்ந்து ஒரே குடும்பமா வாழ்றதுக்கும் கூட சில சமயத்துல இந்த வாழ்வாதாரம் காரணமா இருக்கு. What is this? Ma'am, what is this? Savala. Nice. What is the benefit? Good for heat. Heat. Reduce your body heat. Okay, let us try. Wow. தண்ணி, வெங்காயம், சக்கரை மூணு சேர்ந்தது என்ன தெரியுமா? உடம்புக்கு குளிர்ச்சி, எனர்ஜி. அங்க இருந்து கிளம்புனப்போ நான் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு விஷயத்த பத்தி மட்டும்தான். அதாவது நான் சந்திச்ச எல்லாருமே தங்களோட தொழில் சார்ந்த வாழ்க்கை முறை மாறிடுமோ அப்படிங்கறத நினைச்சு பயந்துட்டு இருக்காங்க. இந்த பய உணர்வை பத்தி தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதை பத்தி MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷனோட சேர்மன் சுவாமிநாதன் சாரை மீட் பண்றப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன். இன்னும் 20 வருடம் கடந்து நம்ம மக்கள் தொகை ஒரு 140 கோடி மக்கள் இருப்பாங்க. விவசாயம் அப்பவே நம்ம 30 கோடி மக்கள் இருந்தபோது நிறைய பசி வந்து, அதனாலதான் பாரதியார் இப்ப சொன்னார் 30 கோடி மக்கள் அப்ப இருக்கும் போதே பசி துணி எல்லாம் இருந்தது. இனிமே நமக்கு 140 150 கோடி மக்கள் இருக்கும்போது விவசாயம் இல்லாட்டா எப்படி சாப்பிடுவாங்க? சாப்பிட்டாட்டா எல்லாரும் இறந்து போக வேண்டியதான். உணவு இல்லாத வேறு இது இல்லாத இருக்கலாம், உணவு இல்லாத இருக்க முடியாது. வாழ்க்கைன்றது ஒரு பெரிய பயணம். இதுல சோகம், மகிழ்ச்சி, துக்கம், கோபம் அப்படின்னு நிறைய ஊருக்கு நம்ம டிராவல் பண்ணிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு பயணத்திலயும் சில மரங்களை கடந்து வந்திருப்போம், சில மனிதர்களை கடந்து வந்திருப்போம். நம்ம கடந்து வந்துட்டோம் நினைச்சாலும் நமக்கே தெரியாம நம்ம மனசுக்குள்ள இவங்கெல்லாம் ஒரு பதிவா நம்மளோட பயணத்துல நம்ம கூடவே டிராவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த பயணம் எனக்கு நிறைய அனுபவங்களையும் நிறைய மனிதர்களையும் கொடுத்து. இந்த பப்பாளி மரம் எனக்கு ரொம்ப இது நான் ஒரே so much. இந்த பயணம் என்னுடைய பயணமா மட்டும் இல்லாம உங்களோட வாழ்க்கை பயணத்திலயும் ஒரு பெரிய அங்கமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மகிழ்ச்சி. வணக்கம்.